உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? இப்போ தான் குரு பயிற்சியில் பார்த்த மாதிரி இருக்குது. உங்களை பார்த்ததில் எனக்கு அதாவது என்னென்னா, மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களை சந்திக்கலைன்னா எனக்கே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய வக்ர நிலை டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார். அப்போ ரேவதியில் அவருடைய வக்ர நிலை எவ்வளோ நாட்கள் வரையும் ஓடுன்னா, கிட்டத்தட்ட 9/10/2026 முதல் வரையும் என்ன பண்ணுவார், நம்ம ரேவதியில் ஓடுகின்ற சனி பகவான் 9/10/2026க்கு அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ர நிலையை தொடங்குவார். அப்போ டிசம்பர் 11 வரையும் உத்திரட்டாதிலேயே தன்னுடைய வக்ர நிலையை தொடங்கப் போகிறார் என்பது நம்முடைய சனி பகவானுடைய கணக்கு. ஸோ இப்போ இந்த வக்ர நிலையில் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம கிரக ரீதியான அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வக்ரம் பெற்ற சனியை குரு பார்வையினால் நிறைய விஷயங்களை ஒரு என்ன சொல்ல திருப்பு முனைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கும் இருக்குது, இப்போ குரு பகவானுக்கு இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெற்றியும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா காலச்சக்கரம் 2ஆம் இடம், சுக்கிரனுடைய ஆதிக்கம், சந்திரனுடைய உச்ச வீடு. அதாவது என்ன சொல்கிறதுங்க, மனசே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரோடைய அன்பையும் பெறுவதற்காக நீங்கள் படுற போராட்டம் சொல்லி மாளாதுங்க. நீங்கள் சுசான்னு ஒரு ட்ரெயினில் போனாலும் சரி, ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி, இல்லை ஒரு லைஃப்குள்ளே ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் காட்டு சூசானு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை சும்மா இருக்காமல் மானே தேனே பொன்மானே அன்பே உயிரே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சுற்றி 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 உங்கள்கிட்ட பாசம் காட்டிட்டு, நீங்கள் உண்மையான பாசமோ அப்படி எப்போ ஏற்றுக்கிட்டு நீங்கள் அந்த பயணத்தை தொடங்குவீங்களோ அதுக்கப்புறம் தான் வச்சு செய்வாங்க பாருங்கள். உங்களை வச்சு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 2022லேருந்து சிவராசிக்காரங்க அன்பினாலும் பாசத்தாலும் அடிவாங்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு நல்ல கிரகம் வலிமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைந்து என்னென்ன மாற்றத்தெல்லாம், என்னென்ன முன்னேற்றத்தெல்லாம், என்னென்ன கவனத்தெல்லாம் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிரக ரீதியாக செக் பண்ணி கொடுக்குறேன். முதல் விஷயம் அப்படிங்கும்போது, நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுடைய உறவுகளால் ஏற்பட்ட பிளவு நீக்கப்படும். சார், என் ஃப்ரெண்டு என் கூட பேசவே இல்லை சார். கண்டிப்பாக பேசுவாங்க. என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காரு, படுத்துறாரு, பம்பரமாக சுற்ற வைக்காரு. ஆனால் எப்போ தான் அவர் என்ன புரிஞ்சுக்கிடுவார் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கணவர் உங்கள் மீது முழுமையான அன்பு காட்டக்கூடிய நிலை உண்டு. சார், நான் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா என் வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிந்தேன். என்னை ஒரு பொண்ணு ரொம்ப பாசம் வச்சுக்கன்னு சொல்லி லவ் பண்ணுச்சு. இப்போ அந்த லவ் என்ன ஆச்சுன்னே தெரியல சார், எனக்கே தெரிய மாட்டேங்க, என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க கூட பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசி ஆண்களாக இருக்கீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய காதலியாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய தோழியாக இருக்கட்டும், அவர்கள் உங்கள் மீது வைத்த உண்மையான அன்பை மீண்டும் புரிந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்களுக்கு கொடுப்பார் என்பது உண்மை. இது கிரக ரீதியாக பாசத்தினால் பிணைக்கப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வேண்டாம் சொல்ல உங்களை ஒவ்வொரு விஷயங்களிலும், வேலையில், தொழிலில் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் வேலையில் கரெக்டாக வேலை பார்த்து கூட
உங்கள் பேரை கெடுக்கணும்னு உங்களை பாடாப்படுத்தி எடுத்த கூட இருந்த பாசக்கார நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை நீங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா, அவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்து உங்களுடைய திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் சனி பகவான் வக்கரமடைகின்ற இந்த நிலை. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எவ்வளவோ முயற்சி எடுத்து கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற பாடலுக்கு சொந்தக்காரர்களாக தற்போது இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்களுடைய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. சார் எல்லாம் ஓகே சார், வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டா இல்லையா, எங்களுக்கு வரன் பார்த்துக்கிருக்காங்க, எவ்வளவோ வரன் பார்க்குறோம், எங்களுக்கு அமைய மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2022லேருந்து இப்போ இந்த 26க்குள்ளே சில அன்பர்களுக்கெல்லாம் பூ வச்சுருப்பாங்க. பூ வைக்கிறது என்னது உறுதி செஞ்சுருப்பீங்க, ஆனால் கேன்சல் ஆகிருக்கும். எதுக்கு கேன்சல் ஆச்சு தெரியாது, யாருக்கு உங்களுக்கே தெரியாது. ஆனால் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. அப்போ என்னடா இது, நம்மளை ஏன் வேண்டாம்னு சொன்னாங்க, நம்ம எதுக்கு ஒத்து வர மாட்டோம்னு சொன்னாங்கன்னு கூட தெரியாத குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா, போனவன் போனான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு உங்களுக்கான வாழ்க்கை துணை இப்போ கதவை தட்டும். என்ன சொல்லுவோம்னா, மகாலட்சுமி காளிம்பல் அடிப்பா அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி உங்களுக்கான வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும். அந்த துணையை தேர்ந்தெடுத்தால் துணை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 27லேருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற செயல்பாடுக்கு ஏற்றவாறு நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைந்து கொடுக்க போகிறோம். சார் கல்யாணம் முடிஞ்சிருச்சு சார், புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறோம், போகாத கோயில் கிடையாது, பார்க்காத மெடிசன் கிடையாது, எல்லாம் பார்த்துட்டேன் சார், ஆனால் புத்திர பாக்கியம் மட்டும் கிடைக்கல. கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல. நானும் என் கணவரும் ஒரு அந்யோன்யமாக இருந்தாலும் இந்த கேட்பார் பேச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க பேச்சை கேட்டுட்டு சம்டைம் எங்களுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் வருது. ஸோ குழந்தைக்கு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய நேயர்களுக்கு உறுதியாக புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நம்முடைய சனி பகவான் குரு பகவான் மூலமாக அற்புதமாக கொடுக்க போகிறார். எங்கெங்கே குரு பகவான் வர்றாரு, ஏன்னா குரு பார்வை ஆல்ரெடி சனி பகவான் மேலே இருக்குல்ல, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள், இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும், உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வாழணும். அதை விட்டுட்டு இந்த என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான், என் தோழி கஷ்டப்படுறான், என் கூட பிறந்த உறவுகள்லாம் கஷ்டப்படுதுன்னு இன்னும் அவர்களை நம்பி நம்பி ஏமாறுறதை தயவுசெய்து விட்டுறணும். ஓகேவா? இந்த ரிஷபத்துக்குனே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தனக்கு கையில் வலி அதிகம், கை வலி அதிகமாக இருக்கும், கால் வலி அதிகமாக இருக்கும், ஆனால் எவனுக்கோ ஒருத்தருக்கு தலைவலி இருக்குன்னா ஓடி போய் ஜெண்டுப்பா வாங்கி கொடுக்குறது, ஓடி போய் அவங்களுக்கு ஏதாவது மருந்து வாங்கி கொடுக்குறது, அப்படிங்கிற மாதிரி தனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்துட்டு பிறருடைய பிரச்சனையை சிந்திக்கிறதுனால தான் சுமைதாங்கி 2வது சுமைதாங்கியாக வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. அப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும், யோசித்து நிதானமாக முடிவு எடுக்கணும். ஓகேவா? மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் தான் செலவு வரும். இல்லை என்ன பண்ணலாம், மருத்துவ செலவை டைவெர்ட் பண்ணலாம். எப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்கள் யாராச்சும் தனக்கான மருந்து வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் அவங்க மட்டும் வாங்கி கொடுத்து பாருங்களேன், உங்களுடைய ஆரோக்கியம் அற்புதமாக மாறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உறுதியாக உண்டு. பெண்கள் விஷயத்தில் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் ரிஷபராசி பெண்ணாக கூட இருந்துக்கோங்க, இல்லை ரிஷபராசி ஆணாக கூட இருந்துக்கோங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் பெண்கள் விஷயத்தில் பணம் கொடுக்க வாங்க விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம அக்கா தானே, நம்ம தோழி தானே, நம்ம காதலி தானே, நம்ம மனைவி தானேன்ட்டு ஏதோ ஒரு உறவை வைத்து பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பணம் திரும்ப வரணும்னு ஆசைப்பட்டு கொடுத்தீங்கன்னு என்ன பண்ணணும், பக்காவாக ஒரு எவிடன்ஸ் வாங்கி வச்சுட்டு கொடுக்கணும். இல்லைன்னா கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் 95% கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கு
தங்களுடைய நகையை மீட்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கார். அதே ரிஷபராசி ஆண்கள் தன்னுடைய மனைவி பேரில் தங்க நகை வச்சுருந்தீங்கன்னா அந்த நகையை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உறுதியாக கொடுப்பார். வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. நழுவு விடாமல் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உறுதியாக உண்டு. நேயர்களே, இப்போ வரையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கான சனி பகவான் வக்ர நிலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் தடுத்தாருங்கிறத தெளிவாக கேட்டிருக்கீங்க. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோச்சார கிரகத்துடைய பொது பலன். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். நான் எப்போ வீடு கட்டுவேன், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் முடியும், எப்போ என் வீட்டுக்கார் என் பேச்சை கேட்பார், எப்போ என் வீட்டுக்கார் என்னை மட்டும் புரிந்து என் மேலே அன்பு காட்டுவாங்க, ஸோ எப்போ என் குழந்தைகள் என்னோடய பேச்சை கேட்கும், எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் மனதுக்குள் இருக்கலாம். பலவிதமான கேள்விகள் கூட இருக்கலாம். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைச்சால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, அதை விட முக்கியமாக எந்த நாட்டில் இருக்கீங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள்லேருந்தும் பெரிய ஆதரவு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாடுகளுக்குரிய டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் டயத்தில் கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணணுங்கிறக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஜோதிட ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சார் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் பார்த்துடலாங்கிறது ஓகே சார். எனக்கு என்னுடைய பேரும் என்னுடைய குறிப்பிட்ட வயதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் ஜாதகம் பார்க்கலாமா, என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு பல அன்பர்கள் நம்மளை கால் பண்ணி கேட்டுக்கிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் கேட்காம இன்னும் சில அன்பர்கள் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது மட்டும் தெரிந்தால் போதும். உங்களுக்கு பிரசனம் என்ற அருமையான ஒரு கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விதமான கமெண்ட்ஸ் வருது. அதுக்கெலாம் என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் சில நம்முடைய நேர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா குசும் பிடிச்சவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சில பேரில் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு மனதுக்கு பிடித்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில விஷயம் பிடிக்காமல் கூட போகலாம், சில விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம். கடந்து செல்வது நல்லது. அதை விட்டு நீங்கள் வார்த்தைகள் விடும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிரபஞ்சம் அதற்கான வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ அதனால் தவறான பதிவுகள் பதிவிடும்போது நம்மளுடைய உறவுகள்லாம் அந்த பதிவுகளை பார்க்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்துக்கோங்க. நீங்களும் எங்களுக்கு உறவுகள் தான். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன டிப்ரெஷனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க மூலமாக ஜோதிட ரீதியாகவோ நீங்கள் ஆன்மீக ரீதியாகவோ லாக் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாரும் அப்படி கிடையாது. ஓகே, எல்லா தொழில்களிலும் நேர்மையானவர்களும் உண்மையானவர்களும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் உங்களைப் போல் அன்பானவர்களும் இருக்காங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியை கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.